நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருக்குறளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று ஆனந்தமாக வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவானும் சூரிய பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீன ராசியிலே ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. சூரிய பகவான் மார்ச் மாதம் 15ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். மார்ச் மாதம் 18ஆம் தேதி மீன ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் வக்ர நிலையில் கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியாக உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். விருச்சிக ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசியை குரு பகவான் பார்வையிடுவதால் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை ராசிநாதன் பார்வையிடுவதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம், வெள்ளி, ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதும் ராசிதனுடைய பார்வையும் தைரிய வீரியஸ்தானத்திலே விடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தான செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுகஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. தாய்க்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஒன்றுக்கு பல முறை யோசித்து குடும்ப உறுப்பினருடன் கலந்து ஆலோசனை பெற்று வாங்குவதே மிகவும் சிறப்பாக இருக்கும். உறவினர்கள் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புத்திரஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்த அஷ்டமஸ்தானாதிபதி புதன் பகவானும் விரயஸ்தானாதிபதி சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திரர்களால் சிலருக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதமாகலாம். புத்திரர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் ருணரோக சத்துரு ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிரிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். களத்திரஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றமான காலமாகும். கூட்டு தொழில் மூலமாக அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமஸ்தானத்திலே ராசிநாதன் செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லையேல் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானாதிபதி இம்மாதத்தினுடைய தொடக்கத்திலே சுகஸ்தானத்திலே பயணம் செய்வதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு.
சிலருக்கு முன்பின் தெரியாதவர்கள்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களுமில்லை. தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்கள் கடுமையான முயற்சிக்கு பிறகே உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்கள் அந்த பணியை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. புதிய பணி கிடைக்கும் வரை அந்த பணியை விட்டுவிடாமல் பார்த்து கொள்வதே மிகவும் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு இட மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. லாபஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே கூடுதலான வருவாயை காண முடியும். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் புத்திர ஸ்தானத்திலே உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் ஆனந்தமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.